நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடக ராசி அன்பர்களுக்கு கற்பனைகளும் ஆசைகளும் உண்மையான செயல்பாடுகளும் எப்போ தான் நடக்கும், எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கவலைகளுடன் இருக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உறுதியாக கிரகங்களால், கோச்சார கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 8க்கு வந்துட்டார். 3 ராசிக்கு 8க்கு வந்துட்டார். 3ல் இருந்த கேது 2க்கு வந்துட்டார். இதை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய மனசில் அவ்வளோ கவலைகள், அவ்வளோ போராட்டங்கள், உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் ஏங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு 2.5 வருட காலம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப போராடி இருப்பீங்க. நான் எவ்வளோ தான் அன்பு வச்சாலும்
என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்களே, என் அன்பு உண்மை என்று சொல்வதற்கே நான் போராட வேண்டியிருக்கேன். நான் அன்பு உண்மையாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத போராடி தான் சொல்லணுமா? எனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் உள்ள நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஏக்கம்லாம் கடந்த காலங்களில் ஒரு 2.5 வருஷமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் நீங்கள் உண்மையான நபர்கள், பாசமான நபர்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்களோ, அவங்க அத்தனை பேருடைய முகத்திரையும் சனி பகவான் கிழிச்சிருப்பார். இவங்கெல்லாம் உனக்கு உண்மையானவங்க கிடையாது, இவங்கெல்லாம் போலியானவர்கள், இவங்க ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க, நீ புரிஞ்சுக்கோ. ஸோ உனக்கு சோதனையும் உனக்கு கவலையும் வரும்பொழுது உன்னுடைய நபர்கள், உன்னுடன் சுற்றிருப்பவர்களுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிருவ அப்படிங்கிறத நம்மளுடைய சனி பகவான் நல்லபடியாக உணர்த்திட்டார். ஸோ அந்த உணர்வுகள் முழுமையாக இனிமே வெற்றி அடைய போகுது. ஸோ நீங்கள் இன்னுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை இவ்வளவு நாட்களாக நீ எது செஞ்சாலும் நடக்காது, நீ என்ன பண்ணாலும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நீ ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு அதை முடிச்சு கொடு, உன்னால் மட்டும்தான் முடியும், எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே பெறப்போகிறீங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீசம் பெற்று அமர்ந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார். ஸோ 7ஆம் தேதியிலேருந்து ஒரு என்ன சொல்லுன்னா, ஒரு நீசம் பெற்ற கிரகம் ராசியில் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சிருவோமோ, இல்லை செய்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துடுமோ, ஸோ அப்படிங்கிற சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே தான் செயல்படணும். ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் கல்லூரிக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்கும், உங்களுக்கு பிடித்தமான மதிப்பெண் கிடைக்கும். உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்கக்கூடிய செயல்பாடில் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜில் சேருவீங்க, அதேபோல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வெளிநாடு பயணங்களில் சென்று படிப்பதற்கான யோகங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக, அதாவது சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய தோழி அல்லது உங்களுடன் பணிபுரியும் சக தோழர்கள், தோழிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போவதற்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க மனசுக்குள்ளே தோன்றதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலக போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே நல்லா நினச்சிக்கோங்க, முடிஞ்சளவு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாதீங்க. உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான செயல்பாடுகள், நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வாழணும், ஸோ இதை மட்டும் இனிமேல் யோசிங்க. போதும், மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை கிட்டத்தட்ட பல வருடங்களாக அர்ப்பணித்து கடைசியில் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் வழிபாடு உங்களை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பத்திரமாக கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடை செயல்படுத்துவதற்கான
ஒரு வழிபாடாக இருக்கும். பத்ரகாளி அம்மனின் முழு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி போவீங்க என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களில் பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானும் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான்
அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம்? உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக, யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன், நான் வைராக்கியக்காரன், என்னை மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது, ஸோ என்னோடய வாக்கில் ஒரு உண்மை இருக்குது, அதை நான் காப்பாற்ற எதனாலும் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும், ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மேச ராசினா கோபமும்பாங்க. மேச ராசினா கோபக்காரன், எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க, அவங்ககிட்ட வந்து அந்த வார்த்தையிலே பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை. உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. என்னையை பொறுத்தளவு மேச ராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், அது உண்மை. ஓகேவா? அதை என்ன சொல்லுவோன்னா, மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு 60% 70% வரும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 90 டிகிரி, அதாவது 90% அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை வந்து கண்ணில் காட்டிடுவீங்க. அதில் வந்து சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை
நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஏன்னா உங்களை அறியாமல் வர கோபம், உங்களுக்குள்ளே வர ஒரு வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எனர்ஜி, அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கோபத்தில் நீங்கள் காட்டும்போது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, கூட இருக்கிறவங்கலாம் கோபக்காரன், இவன் எப்பவுமே வந்து கோபமாக தான் பேசுவான், இவனை புரிஞ்சுக்கிற முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக உங்களை அன்பாக நேசித்து ஒரு பாசமாக உங்களுடன் பழகின யாருமே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உங்களை போல ஒரு அன்பான நபர் மிக இருப்பது குறைவு. இதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனநிலை கொண்ட உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக இருக்கிற இடத்த விட்டு பறந்துருவோமான்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப போராடினீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போராட்டத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், புதிய உறவுகளை கொடுக்கும், புதிய நம்பிக்கை கொடுக்கும், எடுக்கிற முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். முயற்சி மட்டும் இருமுறை எடுக்க வேண்டும், எழுதி வச்சுக்கோங்க. உறுதியாக இந்த மாதம் எந்த முயற்சி எடுக்கிறதுனாலும் மறுபடியும் நம்பிக்கையுடன் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். எடுக்கும்பொழுது உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வாய்ஸாக உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக போகுது. எவ்வளோ போராட்டங்கள், ஆஸ்பத்திரி செலவு, எவ்வளோ விரைய செலவுகள், அதான சொல்லணும்னா நம்பிக்கிட்ட, அதாவது நம்பி நிறைய பேர் கொடுத்து ஏமாந்தது. ஸோ இதெல்லாம் இனிமேல் கிடையாது. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடு மூலமாக வெற்றி பெறுவீங்க. ஸோ அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளில் ஏதாவது சின்ன விரிசல் ஏற்பட்டது, கணவன் மனைவி ஒரு உறவுக்குள்ளே சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, எங்களால் ஒரு புரிதலோடு பேச முடியல, என் மனைவிட்ட நான் பேச முடியல, என் மனைவிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படிலாம் யாராச்சும் மேசராசி அன்பர்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த கவலை இனிமேல் மாறப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம். உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி, அது வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான, உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஸோ மேசராசி என்பர்களை யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் நல்ல வெற்றி பெறுவதற்கான ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, முடிஞ்சளவு யாரிடமும் உங்களுடைய புதிய ரகசியங்களை சொல்ல வேண்டாம். ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ அதை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சு அதுக்கான செயல்பாடுகளை ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து அல்லது நீங்களே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக மேசராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்ன சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சரி, அதே போல் ராகுகேது பகவானும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றத்தில் த டாப் ஆஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா முருகன் கோவில் வழிபாடு. முருகா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு, நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க. கவலையெல்லாம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இறைவன் முழு ஆசீர்வாதத்துடன் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே
உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான், கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும்,
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார். சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார். கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீசம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துவங்கப் போகிறது. 1.5 வருஷமாக கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. வேலையில் போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், பல விஷயங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிற செயல்பாடெலாம் கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோங்கிறது தெளிவாக சொல்லணும்னா, கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்கு, சுய ஜாதகமும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒரு சின்ன தடுமாற்றம், சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில், எவ்வளோ கம்பீரமாக இருந்தது தெரியுமா, ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்திருக்கும். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகுது. உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் உள்ள ஒரு சின்ன விரிசல், சொந்த தொழில் பண்ணுறோம், பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டாரு, ஸோ இல்லை பார்ட்னருக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்வாங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடை உணர்வாங்க. ஸோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் வாங்களே. ஸோ இப்போ இந்த மாதம் துவக்கத்திலேயே குரு பகவான் 10ல் அமர்ந்திருக்கிறாரே, அப்போ பதவியில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா தவறுகளும் ஏமாற்றமும் யாருக்காவது நீங்கள் செய்ய நினைக்கும் போது தான் வரும். ஸோ உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நீங்கள் என்னை ஏமாற்ற போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய பதவியும் பறி போகாது, உங்களுடைய வேலையும் பறி போனது உங்களுக்கே கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் வரும். அது பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நினச்ச விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சுப்பீங்க. இவனால் சந்தோஷமே இல்லைங்க, கவலை மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா, நாங்கள் பட்ட கஷ்டத்தோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் வெளி தோற்றத்தில் உங்களுடைய முகத்தில் புன்னையை வச்சுருந்தாலும் உள் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய கவலையை சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கவலைகளை சொன்னீங்கன்னா கண்ணாடி சதறி வெடிச்சிடும்.
அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு நீங்கள் வெளியே சிரித்த முகத்துன்னு கூட சில பேர் போயிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே அவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும். ஸோ இது மாறப்போகுது. ஸோ அப்படிங்கிறது இந்த நகர்வு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது நகர்ந்து செல்ல போகுது, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, இறை அருள் முழுமையாக கிடைக்க போகுது. கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு முழு ஆதிக்கம் உங்களுக்கு கொடுக்குறார். இவ்வளோ நாளாக உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து கிடைக்கல, தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உடன்பாடான கருத்துக்கள் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உண்மையாகவே உங்கள் அப்பா வழி மூலமாக இல்லை அப்பா வழி உறவு மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதேபோல் கன்னி ராசிக்காரங்க உறுதியாக வெளி மாநிலங்கள், வெளி ஊர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. எடுக்கிற முயற்சியில் வெற்றிகள் உண்டு. ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு உங்களை செய்ய விடாமல் தடுத்த நபர்கள் கூட இனிமேல் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் உங்களுடைய உறவில் தாய்மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த உறவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் நீங்கள் கண் கலங்கிடுவீங்க. இனிமே உங்கள் தாய்மாமாவுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது அம்மா அப்பாவை கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறது யாரை கேட்பாங்கன்னா தாய்மாமாவுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜாதக ரீதியாக தாய்மாமா உறவு எப்படி இருக்குது, தாய்மாமா இவங்களுக்கு உதவுவாங்களா, இல்லை தாய்மாமா வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாய்மாமா உறவுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. தாய்மாமா உறவுகளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் தாய்மாமாவுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கலை, திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிருக்கீங்க, ஸோ அமைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். உறவு நல்ல பலப்படும். இவனால் வேண்டான்னு சொன்ன உறவு கூட இனிமேல் ஒட்டிக்கிறோம். ஆனால் ஒட்டிக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த சுமையை சுமக்கணுமாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களில் மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோ நாட்களாக அந்த படிக்கணும், இந்த படிக்கணும், இதை படிச்சிருவேன், அதை படிச்சிருவேன், ஸோ நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு சரியான அமைப்பை தேர்ந்தெடுக்க முடியாமல் நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக இந்த மாதம் துவக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய குருவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உறுதியாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல, அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு படிப்பை நீங்கள் தொடர்வீர்கள். அதுக்கடுத்தபடியாக கன்னி ராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்கள் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க. குடும்ப தலைவி என்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும். தலைவியே வேண்டாங்க, தலை வலிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கான மதிப்பு இனிமேல் கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த மாதம் துவக்கத்திலிருந்து வெற்றிகள் நிச்சயம். அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70லேருந்து 80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை
நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் வந்து ஒரு 50,000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க. உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா. பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க. கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு. நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025 மே மாதம் மறக்கவே முடியாது. கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானும் கேது பகவானுமே இந்த மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாங்க, அதாவது கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்குள்ளே பயிற்சியானாங்க. இந்த 2 பயிற்சியுமே 12 ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம 2 வீடியோலையுமே பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதம்தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ, ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த 9 கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ, ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில், அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார். அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார். மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை. ஸோ டைரெக்டாக என்ன ஆகுது, கேது பகவானுக்கு அடுத்து
ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார், சனி பகவான் மீனத்திலும், நம்மளுடைய மேச ராசியில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்டார்டிங்கிலே வந்து 7ஆம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார், கடகராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே 2 கட்டங்கள் 3 கட்டங்கள் அதாவது 3 கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில். ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ புதன் பகவான் 22ஆம் தேதி 6ஆம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். ஸோ அதே போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷோன்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வலு கம்மி, கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து விடுபட்டு கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாம் தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கற்பனைகள், கவிதைகள், நாட்டியங்கள், இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள். அப்படியே ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசைப்பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்களாக தான் இருக்கும். இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதான், நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உண்மையான பாசம் உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு, அதாவது அந்த பாசம் வச்ச பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க. ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ. ஸோ அந்த 2 பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்திருவீங்க. அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம், நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களை பயன்படுத்துகிற விதம் தான். நீங்கள் உங்களை அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா, ஓகேவா, அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா, குத்தி பேசி பீஸாக ஆக்கிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. 2வது வந்து உங்கள்கிட்ட நடிக்கிறவங்கள விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிற கிடையாது. யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ, யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 5-6 மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க. நான் ஈஸியாக சொன்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அந்தளவுக்கு காயப்படுத்தினாங்க. நான் உண்மையாக தான் பேசினேன், ஆனால் அதை பொய்ன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன், என்னை வேலை பார்க்கலன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும்
இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. என்னங்க, கேது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே, ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது, உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் திருமணம் முடிக்கிற திருமணத்துக்காக காத்திருக்கிறோம், ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற கணவன் அமையலை, எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை, ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, ஸோ இது எப்போ அமையும், எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும், நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா, திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது, போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கான், என்கிட்ட வாங்கின பணத்தை எனக்கே தரமாட்டேங்கான், அப்போ எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தீங்கன்னா, இந்த ஏக்கத்துக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும்னு நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான். இவ்வளோ நாளாக ஒரு என்ன சொல்கிறேன்னா, சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை ஆவதற்கான ஒரு அற்புதமான சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போகுது. அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20% எனர்ஜி ஆஃப் பூஸ்ட். அது பிரச்சனை, சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது 20% தான். நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 20% தான். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும். உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை 70%, மீதி சதவீதம் 70-80% நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த பொது பலன்களை நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆஹோ ஓஹோன்னு வச்சோம், ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது. ஸோ பயப்படவும் கூடாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே. ஓகேவா? ஸோ 20% ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே. ஒரு ஒரு பையில் ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 100 ரூபா இருந்தால் நிம்மதி இருக்காது. அதே 50,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 20,000 இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு. அதே போல் நிறைய நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க, உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க. ஸோ வாழ்த்துனது அதிகம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா, பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதகத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்தும் அதிகமான கால்ஸ். ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமர் இருக்கீங்க, கனடாலையும் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி, மலேசியாவில் நிறையா. இப்போ கூட மலேசியா போன ஒரு 20 நாள் மலேசியா வந்தேன். மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஆதரவு.
நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான். நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது. வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து, ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று, நான் கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம், நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.